உங்க வாழ்க்கையில கூட இப்படி நடந்திருக்கலாம். அதனால இந்த கமெண்ட்ட வந்து ரொம்ப கவனமா கவனிங்க. ஆகாஷ் ப்ரோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஏத்திஸ்ட்டு. கடவுள் நம்பிக்கை இல்ல. நான் கோயிலுக்கு போறது, காட் நம்புறது எல்லாம் ஏளனமா சிரிக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம லைஃப்‌க்கு முக்கியமா? டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடுங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ எப்படி டேக்கிள் பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆகாஷ் ப்ரோக்கு சில விஷயங்கள் சொல்லணும். நீங்க கமெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நீங்க இந்த உலகத்துல தனியா இல்ல. நெறைய பேர் உங்க கூட இருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவ ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா அந்த சிரிக்கிறவங்களுக்கும், உங்களுக்கும் புரியிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப் போறோம். கவனமா கவனிங்க. ஒருத்தன் அவன் மனசு சந்தோஷத்துக்கு அவன் விருப்பப்பட்டு ஒரு கோயிலுக்கு போவானாம். அவன பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்களாமா. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்த தேடி போறதுனால இவன் வந்து பேக்வேர்டாமா. எந்த மாரி ஒரு உலகத்துல வாழ்றோம் பாருங்க. ஆகாஷ் ப்ரோக்கு மட்டும் சொல்லல. தமிழ் இளைஞர்கள் எல்லாத்துக்காகவும் நான் இந்த வீடியோல பேசப் போறேன். கவனமா கவனிங்க. யாரெல்லாம் ஆன்மீகத்துல இருக்கிறீங்க, சந்தன பொட்டு வச்சிருக்கிறீங்க, விபூதி பூசுறீங்க, கோயிலுக்கு போறீங்க, தியானம் பண்றீங்க, பஜனை பண்றீங்கன்னு உங்கள வந்து மார்க் பண்றாங்களோ, கிண்டல் பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்காகவும் லெட் அஸ் டாக் ரியல். இப்ப நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போய் பார்ப்போம். ஒரு பையன் கோயில்லேருந்து வெளிய வர்றான். மனசுல ரொம்ப அமைதியா இருக்கிறான். நெத்தியில ஏதோ சந்தனமோ, குங்குமமோ வச்சிருக்கிறான். கையில பிரசாதம் வச்சிருக்கிறான். அப்போ அவனுக்கு ரிங் வருது. அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, எங்கடா இருக்கேன்னு. கோயில்லேருந்து வெளிய வரேன்டான்ன உடனே, அவன பார்த்து கேவலமா சிரிச்சு கிண்டல் பண்ணி, இந்த மாரா சாமியெல்லாம் நம்புற? அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. யாரு கிண்டல் பண்றாங்க? யாரு அப்பா, அம்மா பேச்ச கேட்காம அவன் மன திருப்திக்கு தண்ணி அடிக்கிறானோ, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறானோ, ஷாப்பிங் போறானோ, படம் பார்க்குறானோ, நைட்டு ஃபுல்லா தூங்காம Netflixல சீரிஸ் பார்க்குறானோ, சில பேர் ஈவன் ட்ரக்ஸும் அடிக்கிறானோ, இவனுக்கு இதெல்லாம் பண்றது கேவலமா தெரியல. இவன் யாரையுமே தொந்தரவு பண்ணாம அமைதியா கோயிலுக்கு போயிட்டு வர்றது அவங்களுக்கெல்லாம் வந்து கேவலமா இருக்குது. அப்ப எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம, தான் செலவுல, தான் அமைதியா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து இவங்களுக்கு கேவலமா இருக்கு. ஆனா இவங்க வாழ்க்கையில இவங்க பண்றது எதுவுமே இவங்களுக்கு அசிங்கமா இல்ல, சிரிக்கிற மாரி இல்ல. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்? அப்ப உன் மனசு திருப்திக்கு, உனக்கு சந்தோஷத்துக்கு நீ தண்ணி அடிக்கிறது, கறி சாப்பிடுறது, ஷாப்பிங் போறது, ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸோட போறது, எது தப்போ ரைட்டோ உனக்கு இதெல்லாம் பண்ணும்போது அசிங்கமா தெரியாதம்போது, இன்னொருத்தன் அவன் சந்தோஷத்த இன்னொரு இடத்துல தேடுனா உனக்கு ஏன் இது தப்பா தெரியுது? ஆகாஷ் ப்ரோ, அவங்களுக்கு உங்கள புரிஞ்சுக்கலைன்னா டோன்ட் வொரி. யூ ஆர் நாட் அலோன் அண்ட் யூ ஆர் நாட் வியர்ட். யூ ஆர் ஜஸ்ட் அவேக்கன். லெட்ஸ் பி கிளியர். ஆன்மீகத்தில் இருக்கிறது அப்படின்னா லாஜிக் இல்லாம மூட நம்பிக்கையில வாழ்றது அப்படின்னு எவன் சொன்னான்? சனாதன தர்மம்ங்கிறது ஓஜி சயின்ஸ் லேப். நம்ப முடியுதா? இங்க எந்த விதமான மூட நம்பிக்கையும் கிடையாது. அனுபவிக்கிறது மட்டும்தான் இங்க பரம தர்மம். அதனால தான் கடவுள் உனக்குள்ள தான் கிடக்குது. அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜர்னியே. அப்ப நம்ம நாட்டுல அவ்வளவு சித்தர்களும், முனிவர்களும், எல்லா ரிஷிகளும் அவ்வளவு நாள் தியானம் பண்ணி, அவ்வளவு வருஷங்கள் தவம் பண்ணி, அவங்க கண்டுபிடிச்ச அந்த ரகசியத்த தான் ஆன்மீகங்கிற விஷயத்திலயும், கோவிலுங்கிற எனர்ஜியிலயும் அவ்வளவும் பண்ணி குடுத்துருக்காங்க. இது தெரியாம, இத எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம, இத எத பத்தியுமே அனுபவிக்காம, ரிசர்ச் பண்ணாம, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம, சும்மா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு ரீல்ஸ் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா கன்க்ளூஷன் வர்ற முட்டாளா, இது இல்லன்னா இதுலலாம் உண்மை இருக்கா இல்லையான்னு சொல்லி, இத அனுபவிச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு அனுபவத்துக்கு வந்து, இதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லி கோயிலுக்கு வர்றவன் அறிவாளியா? நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். ஒரு ரூமுக்குள்ள போறீங்க. அந்த ரூம்ல வைஃபை இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப ஃபோன தொறந்து அதுல வைஃபை ஆன் பண்ணா தான் அந்த ரூம்ல அந்த வைஃபை இருக்கா இல்லையானே தெரியும். அப்ப ஒரு வைஃபைக்கே இருக்கா இல்லையான்னு தெரியறது நமக்கு ஃபோன் வேணும்னா, அப்ப கடவுள் இருக்காரான்னு தெரியறதுக்கு கொஞ்சமாவது நீ உன்னைய முன்னேத்த வேணாமாடா? அப்ப நீ எந்த வேலையும் பண்ண மாட்ட. நீ கிளாஸ பங்க் அடிச்சுட்டு, ஊர் சுத்திட்டு, அரட்டை அடிச்சுட்டு, கடவுள் இல்லைன்னு வேற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவ. ஹவ் த ஹெல் இட் இஸ் பாசிபிள்? You want to first equip yourself to understand whether God is there or not. So better keep your mouth shut and get into some ashram or temple and do some practice and let the experience start. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஷுட் டூ சம் எக்ஸ்பெரிமெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக நான் கன்க்ளூஷனுக்கு வருவேன்னா, உன்னைய மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த முட்டாள் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. சரிப்பா, கடவுள் இல்லைன்னே வச்சுக்குவோம். கடவுள் இருக்கிறான்னு ஒருத்தன் நம்புறான்ல, அதே மாதிரி தானே கடவுள் இல்லைன்னு நீ நம்புற. இப்போ ஒரு ரூமில் டார்ச் லைட் இருக்குன்னா டார்ச் லைட் எடுத்து காமிக்கணும். ஒரு ரூமில் டார்ச் லைட் இல்லைன்னா மொத்த ரூம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மொத்த உலகத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு மொத்த உலகமும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த மொத்த உலகத்தில் கடவுள் இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கு கடவுளை ஒரு தடவை அவன் பார்த்துருந்தா போதும். அப்போ நீ கடவுளையும் பார்க்க மாட்ட, நீ கடவுள் இந்த இருக்கானா இந்த உலகத்தையும் தேட மாட்ட, எந்த எஃபர்ட்டும் பண்ணாமல் கடவுள் இல்லைன்னு நீ சொல்கிற, அப்போ நீ ஒரு நம்பிக்கைவாதி தானே. அப்போ உன்னே மாதிரி தான் அவனும் நம்புகிறான். அப்போ நீங்கள் 2 பேரும் ஒரே தட்டில் தானே இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவன் உன்னைய நோண்டாமல் நீ எல்லாம் கடவுளை கும்பிடலன்னு கிண்டல் பண்ணாத போது, நீ வந்து அவன் கடவுளை கும்பிடுறான்னு கிண்டல் பண்ணேன்னா நீ எவ்வளோ கேவலமான ஆளு. கொஞ்சம் கூட மூளை இல்லாத ஒரு மரம் மண்டை.
ஆகாஷ் ப்ரோ எவ்வளோ நல்லவர்னா அவர் மனசை திறந்து கேட்குறாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணும் ப்ரோன்னு. ப்ரோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், மனசை திறந்து உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுங்க. ஆர் தே யுவர் ரியல் ஃப்ரெண்ட்ஸ்? இவன் என்னோட நிஜமான நண்பனா இல்லையாங்கிறத ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்க. ஒரு உண்மையான நண்பனாக இருந்தால் அவன் உங்களை ஏற்றுக்குவான். அவன் உங்களை பார்த்து சிரிக்கலை, உங்கள் டெம்பிளை பார்த்து சிரிக்கலை, உங்கள் நம்பிக்கையை பார்த்து சிரிக்கலை. அவனுக்கு ஃபண்டமெண்டலாகவே சில விஷயங்கள் பிடிக்கல, அந்த சில விஷயங்களுக்காக அவன் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறான். அப்போ அவனுக்கு நீங்கள் முக்கியமா இல்லை உங்களோட நம்பிக்கையை வெறுக்கிறது அவனுக்கு முக்கியமாங்கிறத முதல்ல தெளிவுபடுத்துங்க. எப்போ அவனுக்கு அறிவு இருக்குதோ அப்போ அவன் உங்களை நீங்கள் உங்களை ஏற்றுக்கிறீங்களோ அப்படி அவன் ஏற்றுக்க ஆரம்பிப்பான். எப்போ அவன் உங்களை கேவலமாக பேசுகிறானோ, உங்களோட நம்பிக்கையை அவன் கேவலமாக பேசுகிறானோ அப்போவே தெரியுது அவனுக்கு உங்களை விட அவனுக்கு எது மேலே வெறுப்பு இருக்கோ அதுதான் அவனுக்கு ப்ரையாரிட்டின்னு. அப்போ சில விஷயங்களை நீங்கள் ஆழமாக ரீகன்சிடர் பண்ண வேண்டிய நேரம் இது. நீங்கள் யாருக்கும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்க ஓப்பனாக இருந்தாங்கன்னா கான்வர்சேஷன் பண்ணுங்கள், பேசுங்க மனசு திறந்து. ஆனால் ஒரு விஷயம், அவங்க உங்களை முதல்ல ஏற்றுக்கிறாங்களா இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க வெறுக்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்களாங்கிறத முடிவெடுக்க சொல்லுங்கள். அதையும் மீறி அவங்க உங்களை கிண்டல் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து தூரமாயிருங்க. கோவத்தில் இல்லை, உங்களோட செல்ஃப் டிக்னிட்டியோட வெளியே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் இழந்தது ஒரு நண்பனையே இல்லை முதல்ல, ஆனால் உங்களுக்கு கிடைச்சது ஒரு நிஜமான முகத்தின் அடையாளம். அவனோட முகத்திரை இன்னைக்கு கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆகாஷ் ப்ரோ மாதிரி இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய 5 விஷயம். முதல் விஷயம், யாருக்கும் எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க, யாரு கூடயும் வாத விவாதத்துக்கு போகாதீங்க, யாரையுமே ப்ரீச் பண்ணாதீங்க. நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் பண்ணுறத தைரியமாக மனசார நம்பிக்கையோட பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுடைய லைக்ஸு டிஸ்லைக்ஸு ப்ரிஃபரன்ஸு தாட் ப்ராசஸுக்கு அலைன் ஆகிருக்கிற ஒரு சின்ன ஒரு வட்டத்தை உருவாக்குங்க. அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுறத தைரியமாக மனசார பண்ணுங்க, பேசுங்க. அது யோகாவாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம், பூஜை பண்ணுறதா இருக்கலாம், பாட்டு பாடுறது, பஜனை பாடுறதா இருக்கலாம், என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி சும்மா உட்காந்துருக்கிறதா கூட இருக்கலாம், இல்லை புக்கு படிக்கிறதா இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சர்க்கிளை உருவாக்குங்க, அந்த சர்க்கிள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. மூணாவது, நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவமாக மாற்றுங்க. உங்களோட நம்பிக்கையாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆழமான ஒரு திருடமான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்காது. அப்போ நீங்கள் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், 5 நிமிஷம் தியானம் பண்ணுறதா இருக்கட்டும், 5 நிமிஷம் ஒரு ஒரு யோகா பயிற்சி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி நீங்கள் ஆரம்பித்தாதான் உங்களுக்கு அனுபவ நிலையில் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தென் யூ வில் ஹாவ் மோர் ஃபவுண்டேஷன். நாலாவது, ஒரு ஆன்மீக ஜர்னல் எழுத ஆரம்பிங்க. நான் இந்த கோயிலுக்கு போனேன், எனக்கு இந்த அனுபவம் ஆச்சு, எனக்கு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான விடைகள் கிடைச்சிது, நான் இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்தை உணர்ந்தேன், எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு இப்படி ஒரு பதில் கிடைச்சிது அப்படின்னு உங்களுடைய ஆழமான அனுபவத்தை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மனசு வேகமாக மறந்துடும், நம்மளோட அனுபவமும் நம்ம காலத்தில் கரைஞ்சிரும். அப்போ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஜேர்னல் எழுதுங்க. இதான் 4வது. 5வது, இந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எதை காரணமாக வச்சு எந்த கேள்வியை வச்சு அவங்க சொல்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேள்வி நிஜமாவே உண்மையாக இல்லையாங்கிறதும் புரிய ஆரம்பிக்கும். அதை பற்றியும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த 5வது நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல் 4 நிலையை நீங்கள் தாண்டி இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா தமிழ் இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரீல்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய ரீல்ஸ் உங்கள் வாழ்க்கையோட ரியாலிட்டியை மாற்றாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையோட மீனிங்கை நீங்கள் பார்க்குற மீம்ஸ் மார்க் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட பீர் ப்ரெஷர் உங்களோட மென்டல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஆன்மீகம்ங்கிறது வெறும் ஒரு சடங்கு இல்லை, அது அனுபவம் அப்படிங்கிறத புரிஞ்சு அது நோக்கி பயணம் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதை தினம் பண்ணுங்கள். திரும்ப யாராவது வந்து கடவுள்லாம் இல்லை, இதெல்லாம் போய் இவங்களெல்லாம் நம்பாத அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு சிரிச்சிட்டு வரும் அப்படின்னு கார்த்திக் ஸ்டைலில் சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைண்ணே. வரும் வரும் வரும். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், யூ ஆர் நாட் கிரேசி, யூ ஆர் கான்ஷியஸ். உங்களை இது வரைக்கும் யாராவது மார்க் பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஜென்ஸி தர்மாவில் நம்ம ஒரு புது யுகத்தை படைப்போம். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் இதே பாதையில் நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு புது தமிழ் யுகத்தை உருவாக்குறதுக்கு ஜென்ஸி தர்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.